நாங்கலாம் பாரு ஆளுநரை எப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் வந்து பேப்பர் பேட வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்களே. எங்கள மாரி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண கத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க குளத்தூர்ல கூட லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணாங்க. குளத்தூர்லயும் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் லெஃப்ட் டீல் ஹேண்ட்ல பண்ணி டீல் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. பண்ணிருக்காங்க. உங்களை எல்லா தொகுதியிலையும் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணி மக்கள் அந்த அனுப்பிச்சு அராஜக விட்டுருக்காங்க. அரசியல் பண்ணணும். அது நீ பண்ண இல்ல இல்ல மாட்டேங்கிறன்றது தான் இவங்களோட இதுவா? சென்னையே உங்களை ஒட்டுமொத்தமா லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் டீல் பண்ணிருக்கு. பண்ணிருக்கு. அதை பண்ணாத, இதை பண்ணாத, நீங்க ஆதரவு கொடுக்காதீங்க, இப்படின்ற கேம் ஒண்ணு நடந்துகிட்டு தான் ஒருவேளை இருக்கு. திமுக வந்து விஜய் அவர்களை வந்து அதிமுக சைடு தள்ளி விட்டு பாஜக சாயம் பூசுறதுக்காக இது திமுக பண்ற வேலையா கூட இருக்கு. இருக்கலாம். இப்பதான் இந்த இந்த விசிகா, சிபிஐ, சிபிஎம் கொடுக்கலன்னா விஜயோட ஆப்ஷன், அடுத்த ஆப்ஷன் பாமக. வேற வழி இல்ல, வேற வழியே இல்லாத பட்சத்துல பாமக. அருமை நட்சத்திரத்தோட பேர் வந்து இப்ப அடிபடுது. என்னன்னா உங்ககிட்ட மேல சந்தேகம் வந்ததுக்கு தான் இப்ப இந்த அடி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இல்ல ஒரு பரவலா இப்ப பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அருமை நட்சத்திரம் வந்து இப்போ சொல்லிருங்க நீங்க. அருமை நட்சத்திரம், அருமை நட்சத்திரம்னா எல்லாருக்கும் தெரியும் அருமை நட்சத்திரம் யாருன்னு. அருமை நட்சத்திரம் வந்து ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சு அது மாதிரி வந்து உங்களுடைய கஷ்டமான காலத்திலையும் கடினமான காலத்திலையும் நாங்க வந்து கூட இருப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்திருக்காரு. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க. பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு ஆனா ஒரு ஆசை, என்னன்னு, எவ்வளோ வியூஸ் போதோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு தடவை கமெண்ட் பார்க்கணும் அப்படின்னு. இந்த ஜோவோட ஆசையை நிறைவேற்ற யாராவது இருக்கீங்களா அந்த குடும்பத்துல? சரி போவோம். போனதான் பிடிச்சி இழுத்துட்டு எங்கே போகிறீங்க? கேரளாக்கு. இல்லை வாங்க மறுபடியும் ரீமீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆளுநரை வந்து கேரளாவுக்கு போக விடாமல் வச்சு செய்யலான்னு பார்த்தாங்கன்னா அவரு திருப்பி விஜய் அவர்களை வச்சு செய்கிறாங்க. அந்த பதவியேற்பு. சிரிக்காதீங்க, என்னங்க கோத்து விட்டுருங்க. இது வந்து மன வலியில சிரிக்கிறது. அடேங்கப்பா, மன வலியில சிரிப்பு வருமா? எனக்கு வருங்க. எனக்கு தெரியும், ரஜினிகாந்த் எல்லாம் சிரிச்சிருக்காருல்ல, அவருக்கு உங்களுக்கு மன வலிமையில சிரிப்பு. பதவி பிரமாணம் பண்ண முடியாது, அந்த 118 காட்டு அப்படின்ட்டாங்க. அது இருந்தா நான் காட்ட மாட்டேன்னா உங்ககிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பானா, அது இல்லைன்னு தானே உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்றாரு விஜய் அவர்கள். 2 பேருக்கும் முட்டிக்கிட்டு தெரியுது, என்னன்னு தெரியல. 108 தாவேக்காவுடைய நம்பர், 5 காங்கிரஸோடைய நம்பர், 113. ஏதாவது நம்ம கன்ஃபியூஷன் இருக்கான்னு கேட்டால் எதுவும் கிடையாது. 108 எடுத்துட்டு போய் நான் வந்து ஆட்சி அமைக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தா நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க விட்டுருப்பாங்க. அது அது வந்து தனிப்பெரும்பான்மையை அப்புறமா நிரூபிக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாருன்னா இந்த குழப்பத்துக்கு இவ்வளோ பெரிய குழப்பம் வந்திருக்காது அப்படின்னு ஒன்று. ஓகே, நீங்க 113 எடுத்துட்டு போனீங்க, அதனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. நீங்க காங்கிரஸோட 5 சேர்த்து எடுத்துட்டு போய் கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்க. இந்த கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுனாலதான் அவரு மீதி இருக்கிற 5 கொடுங்க, அப்பதான் கூட்டணி ஆட்சிக்கு 118 தேவைப்படும், இல்லைன்னா எல்லாம் கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் சொல்ற ஒன்னே ஒண்ணு, 108 உங்கள்கிட்ட இருக்கு, இன்னும் உங்களுக்கு தேவை பெரும்பான்மையை நிரூபிங்க, நம்பர்ஸை கொடுங்க. வேற எதுவும் கேட்கல அவர். கேட்கறது எனக்கு நம்பர்ஸை கொடுங்க, 118 பேரோட ஆதரவு கடிதத்தை, எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதத்தை எனக்கு கொடுங்க அப்படின்றது அவருடைய வாதம். இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க கொடுங்க சட்டமன்றத்துல, நான் நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி, டைம் இருக்கு நான் நிரூபிச்சுக்கிறேன் அப்படின்றாரு. இல்லை நீங்க நிரூபிச்சுட்டே போங்க அப்படின்றது. அதாவது ஆளுநர் செய்யறது சரியா தப்பா அப்படின்றது ஒரு கேள்வி. உங்களுடைய வேலை அதை செஞ்சு வச்சுட்டு போக வேண்டியதானே, அதை நாங்க பாத்துக்கிறோம், பெரும்பான்மை நீங்க வந்து கேட்கும்போது நாங்க நிரூபிச்சிடறோம் அப்படின்றாரு. அவரு என்ன சொல்றாரு, இல்ல நீங்க ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும், பெரும்பான்மையை நிரூபிச்சிருங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு முடிவே பண்ணிடுறாரு. அப்புறம் ஏன் ஆட்சி கவிழ்ந்துறதுக்கான இது இருக்குது, அதுக்கு முன்னாடியே கொடுத்துருங்க அப்படின்றாரு. இதுல பெரிய வந்து பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. ஆளுநர் பிரச்சனை பண்றாருன்னா பண்றாரு, இல்லைன்னா சொல்லல. அவருடைய இதுபடி நீங்க பண்ணிடலாம், இங்க 108 இருக்கு, நீங்க பண்ணிட்டு போகலாம் தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, பெரும்பான்மையை நிரூபி. விஜயும் கிட்டத்தட்ட அந்த மனநிலையில தான் இருக்காரு. கேட்கிறாரு, இல்லைன்னு சொன்னோன்னா அவர் வந்து முரண்டெல்லாம் பிடிக்கல. சரி ஓகே, ஆதரவு தானே, நான் உங்களுக்கு ஆதரவு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லார்கிட்டையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆதரவுக்காக எல்லா இடத்துலயும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து இப்போ 118 இருந்தா விஜய் சிஎம் ஆகிறது உறுதி. இல்லைன்னா விஜய் சிஎம் ஆக மாட்டாரான்னு கேட்டா இல்ல, விஜய் தான் சிஎம் ஆவார். அதுல எந்த குழப்பமும் எனக்கு இல்லை.
அவர்தான் சிஎம். அவர்தான் சிஎம், அதுல டவுட் கிடையாது. 108 வச்சிருக்கிறவர் தான் சிஎம் ஆக முடியும். 47 57 வச்சிருக்கவங்க எல்லாம் சிஎம் ஆக முடியாது. 2 பேரும் சேர்ந்து சிஎம் ஆகலாம்னு சொல்றாங்களா, அந்த கதைக்கு அப்புறமா வருவோம். இதுல இவங்க ஃபர்ஸ்ட் 108 யாருக்கு இருக்கோ அவங்களதான் ஆளுநர் கூப்பிடுவாரு. அவங்களுக்கு கொடுக்கறது தான் நியாயப்படி மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு அதுதான் வந்து மரியாதை. ஸோ அப்போ அதை நோக்கி தான் ஆளுநரும் போவார். ஆளுநர் சொல்லலையே, எடப்பாடி டைம் கேட்டிருக்காரு, கொடுக்கல. அடுத்து ஸ்டாலின் ஃபர்ஸ்ட், அப்படி ப்ரியாரிட்டி படி பார்த்தா ஸ்டாலின் தான் ஃபர்ஸ்ட் போகணும். எதுக்கு எடப்பாடி இவரு 2 பேரும் இந்த கூட்டணி வைக்கிறது, கூட்டணி திமுக அதிமுக கூட்டணி ஒரு நியூஸ் போகுது. எடப்பாடி பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு அது இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கு. இல்ல எடப்பாடி வந்து ஆளுநரை மீட் பண்ணணும்னு சொன்னாரு அப்படின்றதுக்காக இருந்துச்சு. அங்க அந்த ஆளுநர் ஒத்துக்கல, அதுக்கு டைம் கொடுக்கலன்ற மாதிரியும் நியூஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் அப்படின்னா கூட செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து டிஎம்கேக்கு தான். ஆமா, 70. ஆமா, நீங்க வச்சிருக்கீங்களே, உங்ககிட்ட ஆப்ஷன் இருக்கா, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடலாம். 3வது ஆப்ஷன் தான் அதிமுக. சோ இதுல எல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்ப விஜய் 108 இருக்கு, 113 வச்சுட்டாரு, இன்னும் 5 தான் வேணும். இந்த 5 ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க, நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் வந்து இது பண்றேன்ட்டார். 2வது, விஜய்க்கு யாரை கேட்டு உடனே நீங்க வந்து இந்த இதெல்லாம் கொடுத்தீங்க, வாகனங்கள்லாம் பந்தோபஸ்து எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்ற கான்வேலாம் கொடுத்தீங்க, டிஜிபி கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. 2வது, யாரை கேட்டு வந்து அங்க இதெல்லாம் போட்டீங்க, பந்தல் நேரு ஸ்டேடியத்துல ஸ்டார்ட் பண்ணீங்க, எதுவுமே இது இல்லாம எப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் வந்து கேட்டிருக்காரு. அதெல்லாம் அவங்களுடைய புரோட்டோகால் படி அவருடைய கேள்விகள், அது ஒரு பக்கம் இருந்துட்டு போலாம். இதுல இப்ப பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, விஜய் அவர்கள் ஏன் ஆளுநரை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு? அவருக்கு என்ன பயமா, அவரால் முடியாதா, இப்ப தெரியுதா ஆளுநர் சார் நான் சிஎம் சார் ஆகணும்னா உங்களுக்கு என்ன பயமா அப்படின்னு சொல்லி அந்த எக்கோ சிஸ்டம் வழக்கம் போல மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாம் பாரு ஆளுநரை எப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருந்தோம், இன்னும் வந்து பேப்பர் பேடை வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்களே, எங்களை மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண கத்துக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணாங்க. கொளத்தூர்லயும் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. உங்களை எல்லா தொகுதியிலையும் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணி மக்கள் அந்த அராஜக அரசியல் பண்ணணும், அது நீ பண்ண மாட்டீங்கன்றத இவங்களோட சென்னையே உங்களை ஒட்டுமொத்தமா லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணிருக்கு. அப்படி இதெல்லாம் அதாவது இவங்களுக்கு என்ன, இதுல ஒரு அரசியல் இருக்கு ஜோ. என்ன விஷயம்னா, விஜய் ஆளுநரை எதிர்த்து பேசணும். அப்படி பேச வச்சா பிஜேபி அடிக்க வரும். அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு இது இருக்கு அப்படின்னு. இப்ப இல்லைன்னா, இப்ப பேசலன்னு என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி கூட ஒரு இணக்கமா இருக்காரு, பாஜகவை பார்த்து பயப்படுறாரு, பாஜக காங்கிரஸ் தான் கூட இருக்கு, அப்புறம் பாஜக கூட நடுங்குறாரு அப்படின்னு விஜய் வந்து ஒரு புரிதலோட செயல்படுறாருன்னு சொல்லலாம். விஜய்க்கு என்னன்னா 118 வேணும். அது இல்லாம நம்ம வந்து 2 தடவை போய் மீட் பண்ணிட்டோம். ஸோ அவருடைய ப்ராப்ளம் 118 தானே. 118 எடுத்துக்கிட்டு போவோம். அப்போ அவர் எதனா பிரச்சனை பண்ணாருன்னா அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை பண்ணிக்கலாம். அது உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறதோ என்னவோ, அப்போ அவரால் எதுவும் சொல்ல முடியாது. அவரு கேட்கறதுலயும் தப்பு கிடையாது. 118 கேட்கறாரு, எடுத்துட்டு போய் காட்டிட்டு அவரும் கொடுத்துட போறாரு, முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்குள்ள இந்த ஏகோ சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது, உனக்கு பயம், உனக்கு ஆளுநரை பார்த்தா பயம், உன்னால முடியாது, இப்ப பாத்தியா, இப்ப சொல்லு சிஎம் சார், இது ஆளுநர் சார், நான் சிஎம் ஆகிறத பார்த்து நீங்க பயப்படுறீங்களா, வைக்கிறீங்களா அப்படின்னு. இது இந்த எக்கோ சிஸ்டம் பண்ணலன்னா தான் நம்ம ஆச்சரியம் பண்ணணுமே தவிர பண்றதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. அதுல ஆளுஷா நவாஸும் சேர்ந்துகிட்டாரு. அவங்க வந்து ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இப்படி ஒரு வந்து பேசுறாருனாலே நம்ம புரிஞ்சுக்கணும் இவர் யாருக்காக வேலை செய்யறாரு அப்படின்றது. அதாவது விசிக தலைவர் வந்து எங்கள்கிட்ட ஆதரவு கேட்டிருக்காங்க, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. அது இன்னொன்னையும் சொல்றாரு, அவர் இன்னமும் பிஜேபியின் வளர்ப்பாக இருப்பாரோன்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்குன்றதையும் அவர் சொல்றாரு. ஒரு பக்கம் காங்கிரஸ் போனதுக்கு அப்புறமும் அதே சந்தேகம் தான் இருக்குது. இப்போ ஆளுநர் ஷானவாஸ் அதே தான் சொல்றாரு. அப்போ இவங்க எல்லாம் இன்னும் திமுகவுடைய அந்த பிடியில இருந்து வெளியே வரல. இல்ல, எதை கேட்டாலும் உள்ள ஒருத்தன் இருக்கா, நான் போய் கேட்டுட்டு வரேன், உள்ள ஒருத்தன் இருக்கான்னு போய் கேட்டுட்டு வரேன்னு போறீங்களே, யாரு கேட்டு, நீங்க தானே தலைவர் இருக்காங்க. விஜய் பிஜேபிக்கு இதுவா இருக்காருன்னு சந்தேகம் வருது இல்ல. மக்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இவங்க இன்னும் திமுக பிடியில தான் இருக்காங்களோ, திமுகவுடைய பின்னணியிலேயே இன்னும் செயல்படுறாங்களோ சந்தேகமா. சந்தேகம் மீன்ஸ் இவங்க ஒரு சந்தேகம் வைக்கிறாங்களோ, அந்த மாதிரி சந்தேகம் அவங்களுக்கு இருக்கு. இது ஒரு பக்கம். அதாவது ஆளுநரை பார்த்து பிஜேபியை பார்த்து விஜய் பயப்படுறாருன்னு அவங்க கேட்கிற 118 கொடுத்துட்டு அவங்க ஏன் நம்மளை கேள்வி கேட்க போறாங்கன்றது இவங்க சைடு. சரி, அதனாலதான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ் எல்லாம் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து போயிட்டு ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிபிஐ சிபிஎம்க்கு ஆதரவு கேட்டுட்டு இருக்காங்க. விஜய் போன்லயே திருமாவளவர்கள்ட்ட பேசி ஆதரவு கேட்கிறாருன்ற செய்தியும் ஒரு பக்கம் வந்து வந்துகிட்டு இருக்கு. இதை வந்து ஒரு இழுத்தடிக்கிற வேலை, புரியுதா உங்களுக்கு, ஒரு பயம் காட்டுறது, ஒரு இழுத்தடிக்கிறது. அதாவது உடனே ஆதரவு கொடுக்க கூடாது. அதாவது பாஜகவும் சரி திமுகவும் சரி, ரெண்டு சைடுமே வந்து அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது காங்கிரஸ் முதல்ல உள்ள போயிடுச்சு, காங்கிரஸ் உள்ள போனதுனாலே பிஜேபிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதாவது பிஜேபிக்கு இப்ப விஜய் மேல எந்த இதுவும் கிடையாது. காங்கிரஸ் தனியா ஜெயிச்சிட்ட, எனக்கு தேவை
அந்த குடும்பம் அழியணுன்றதுதான். ஆமா. நீ லவ் பண்ணனா நான் லவ் பண்ணனா எனக்கு மொத்தத்துல இந்த குடும்பம் அழிய நாசமா போகணுன்ற கான்செப்ட் தான் பிஜேபிக்கு. அந்த கான்செப்ட் படி விஜய் ஜெயிச்சதுனால அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா முதல் ஆப்ஷனாவே காங்கிரஸை தேர்ந்தெடுத்தார்ல, நீங்க வாங்கன்னு சொல்லி உடனே இவங்க முதல்ல போனாங்களே, அதுல அவங்களுக்கு ஹிட் ஆகி போச்சு. இன்னும் நீ எடுத்தோடனே காங்கிரஸை கூப்பிடுற, நீ ஏடிஎம்கே கிட்ட தானே போயிருக்கணும். உனக்கு வந்து நிலையான ஆட்சி வேணும்னா நீ அதிமுக விட்ட போய் டச் பண்ணிருந்தா தானே கரெக்டா இருக்கும். ஆனா விஜயோட என்ன என்னன்னா அதிமுக பக்கம் போக கூடாது அப்படின்றதுதான். அதிமுகவுடைய பக்கம் போனார்னா அவருக்கு மத சாயம் பூசா ட்ரை பண்ணுவாங்க. இப்ப டிஎம்கே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்களா, பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்த அதிமுக கூட போய் அவர் சேர்ந்துட்டாரு. அப்ப விஜய்க்கு அந்த எண்ணம் இல்ல போல. சோ ஏடிஎம்கே கூட போகணுன்ற அந்த எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியும். இல்லைன்னா டைரக்டா அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருப்பாங்க, ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஏன் வந்து இந்த டீம் கூட சேர்ந்திருக்கலாம், பாமகவை கூப்பிட்டுருக்கலாம். காங்கிரஸ் கூப்பிட்ட பாமகவையும் தேமுதிகவையும் அமமுகவையும் கூப்பிட்டுருக்கலாம். ஆனா இவங்க யாருமே சரியான ஆட்கள் கிடையாது. பாமகவை கூப்பிட்டா சாதி ரீதியிலான ஒரு பேர் ஒரு பிம்பம் விழுன்றதுனாலதான் அவர் ராமதாஸையே கூட்டணிக்கு சேர்த்துக்கல. வரேன்னு சொன்ன ராமதாஸை கூட ஒரு கூட்டணிக்கு சேர்த்துக்கல, வேணான்னுட்டாரு. அப்போ அவர் வந்து பாமகவை சேர்த்துக்கிறதுல விருப்பப்படல. ரெண்டாவது அவங்களோட டிமாண்டும் கொஞ்சம் உக்கிரமான டிமாண்டா தான் இருக்குது. நாங்க வேணா ஒரு 3 மாசமா சிஎம்மா இருந்து பார்க்கட்டுமா, என் ஹஸ்பண்ட் ஒரு 2 வாரம் இருந்து பார்க்கட்டுமா, என் பொண்ணு ஒரு நாள் ஆசைப்படுது ஒரே ஒரு நாள் சிஎம்மா இருந்து பார்க்கலாம், அதுதான் இருந்து பார்க்கலாமான்னு ஆசைப்படுது அப்படின்ற டிமாண்ட் எல்லாம் வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அப்புறம் அமமுக ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்க. சரி வேணும்னா அதை வேணும்னா பார்த்துக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுறலாம். துரந்தர் மேடத்து பக்கம் போறதும் ஒண்ணுதான், விஜய் வந்து ஆட்சியே வேணாம் நடத்தவே இல்லைன்னு சொல்றதும் ஒண்ணுதான். அப்போ பெஸ்ட் ஆப்ஷன் யாருன்னா விசிகா, இடதுசாரிகள் தான். அப்போ விசிகாவுக்கு என்ன ஏன் வந்து விஜய் வந்து விருப்பப்படுறாருன்னா, நம்ம 108 பேர்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 25-30 பேர் கிட்ட வந்து இந்த இதுல இருக்காங்க, பட்டியலின மக்கள், இவங்கெல்லாம் சிறுபான்மையினர்லாம் வந்து இருக்காங்க. அப்போ அவங்க வந்து இருக்கும்போது இவரும் வந்தாருன்னா அது நமக்கு சேஃப். பிளஸ் பிஜேபி எதிர்ப்பதற்கு சரியான ஆட்கள் இவங்க தான். இப்ப விஜய் மேல ஒரு முத்திரை இவங்களே குத்துறாங்க, நீங்க பிஜேபியோட ஆளு, நீங்க RSS ஆளு அப்படின்னு இவங்களே ஒரு முத்திரையை குத்துறாங்க. அந்த நேரத்துல விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் இந்த பிஜேபி எதிர்ப்புக்கு திமுக இருந்த மாதிரியே இங்க இருந்தா நமக்கு சேஃப் தான். அதுக்கு தான் அவர் முதல்ல காங்கிரஸை தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா ஏடிஎம்கேக்கு போயிருக்கலாம். நான் கேக்குறது அதுதான், இவங்க திருப்பி இன்னமும் பிஜேபியோட ஆளா இருப்பாரோன்னு கேக்குறாருல. இந்த சந்தேகம் காங்கிரஸுக்கு வராம தான், அதை தெளிவுபடுத்தாம தான் காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சிருச்சா? இல்ல இங்கதான் விஷயமே இருக்கு. அவர் நினைச்சிருந்தா ஏடிஎம்கேக்கு போயிருக்கலாம். ஆனா ஏடிஎம்கேயோட ஆப்ஷன் அவர் எடுக்கவே இல்லை. ஏன்னா 47 பேர் வச்சிருந்தா அந்த ஆப்ஷன் அவர் எடுக்க, அதாவது அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கலன்றதை தாண்டி அவர் போய் கேட்கணும்ல, ஏடிஎம்கே கிட்ட கேட்கணும்ல, எனக்கு ஆதரவு கொடுங்க, அவர் கேட்கவே இல்லை. அப்போ அவர்கிட்ட ஒரு 115 வந்துருச்சு, இன்னும் தேவை 6 தான். அந்த 6க்கு ஏன் அதிமுக கிட்ட போகணும்? அது உங்ககிட்ட இருக்கு, நீங்க கொடுங்க. அந்த டிமாண்ட் என்னவோ அது அமைச்சரவையில் இடம்பெறதோ என்னவோன்றதை நீங்க நம்ம பேசிக்கலான்றதுதான் கான்செப்ட். ஆனா இந்த டீம் என்ன பண்ணுது, நாளைக்கு தான் வந்து சிலிண்டருக்கு எதிராக வந்து போராட்டம் போடுறது, கூட்டம் வந்து இன்னைக்கு போட்ட கூட்டத்தை ரத்து பண்றது, இப்படின்னு இந்த வேலைகள்லாம் இப்பதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே முதலமைச்சரை பார்த்து இவங்க எல்லாம் பேசிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஜெயிச்ச அன்னைக்கு அடுத்த நாளே எல்லாம் போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டாங்க. திரும்பவும் இன்னைக்கு போறாங்க, முன்னாள் முதலமைச்சரை வந்து பாக்குறதுக்கு வந்து போறாங்க. என்னன்னு கேட்டா, நாங்க அரசியல்ல வந்து ஒன்னா இருந்தோம், அதனால என்ன நிலவரம் பேசுறோம். அப்போ விஜய வந்து பிஜேபி டீம் பிஜேபியில இருக்காருன்னு சந்தேகப்படுறவங்க, நீங்க அதே கூட்டணியில தான் இருக்கீங்க, இன்னும் நீங்க அந்த அறிவாலயத்தோட பிடியில தான் இருக்கீங்க, திமுகவுடைய பிடியில தான் இருக்கீங்கன்றதுக்கு சந்தேகம்லாம் இல்லை, வலுவாவே இருக்குல்ல. நீங்க அங்கதான் இருக்கீங்க. அதாவது ஒருத்த வந்து கட்சி தொடங்கி ஒரு 108 தொகுதி ஜெயிச்சு காங்கிரஸ் உள்ள போயிடுச்சு. ஓகே, பிஜேபி எதிர்ப்பு தான் முக்கியம் சொல்லி காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் போய் நீங்க சொல்ற மாதிரியே சந்தேகம் இல்லாம காங்கிரஸ் உள்ள போகுது. அதே கூட்டணியில இருந்தா தான், நீங்க அதே கூட்டணியில 20 வருஷமா காங்கிரஸ் இருந்துச்சு, அதே கூட தான் நீங்க இருந்தீங்க. அப்போ காங்கிரஸ் போகும்போது உங்களுக்கு ஏன் டவுட் வருது? விசிகாவுக்கும் சிபிஐ சிபிஎம்க்கும் ஏன் டவுட் வருது? அப்போ யாருக்கு பயப்படுறீங்க? எங்க உங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, உங்களுக்குன்னு இதுல கேட்டா நாங்க கலந்து ஆலோசித்து முடியும். யார்கிட்டங்க கலந்து ஆலோசிக்க போறீங்க? நீங்க தாங்க தலைவர். உங்ககிட்ட இருக்க 4 பேரை நீங்க அது முடிவெடுக்க முடியாம நீங்க சொன்னா அவங்க கேட்க போறாங்க, ஏன்பா இந்த மாதிரி இருக்குப்பா நம்ம போய் ஆதரவு கொடுப்போம்பான்னு சொன்னா என்ன அப்படியே கலந்து ஆலோசிக்கிறதுக்கு கூட எத்தனை நாள் ஆகிடும்? அரை மணி நேரத்துல முடிச்சுட்டு வந்தீங்க, வந்து அறிவிக்க வேண்டியதானே வெளியில. ஒரு நாள் ஆகுமாங்க? 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு, 5ஆம் தேதி 6ஆம் தேதி, இன்னைக்கு 7ஆம் தேதி ஆகி போச்சு. ஸோ இப்போ 3 நாளா நீங்க கலந்து ஆலோசிக்கிறீங்களா? அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தேவை இருக்குன்னு தெரியும். சரி, அவங்களே வந்து கேட்கணும்னு நினைச்சீங்க, இப்போ அதுவும் நடந்து போச்சு. இப்பவும் நாங்க வந்து கலந்து ஆலோசித்து எனக்கு தெரிஞ்சு முடிவெல்லாம் எடுத்துருவாங்க, விஜய் கிட்ட வந்துருவாங்க. அதாவது ஒரு 6 பேர், அந்த 6 எம்எல்ஏக்களும்
விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் எல்லாம் சேர்ந்து விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்துருவாங்க. எனக்கு அதுல டவுட் கிடையாது. எனக்கு ஒரு 99% எனக்கு இல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கு. நீங்க சொல்றீங்க. ஆனா திமுக என்ன சொல்லுது, நாங்க எதிர்க்கட்சியா நாங்க வந்து இருந்துக்கிறோம். 6 மாசத்துக்கு நாங்க வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணல. அவங்க வந்து ஆட்சி நீங்க யாருங்க அமைக்கட்டும்னு நீங்க டிஸ்டர்ப் சொல்றாங்க. பண்றதுக்கு 6 மாசத்துக்கு? நீங்க யாரை டிஸ்டர்ப் அவங்க பண்றதுக்கு? என்ன பண்றாங்கன்னு பாக்குறாங்களாம். பாருங்க. அது அதே மாதிரி இன்னைக்கு சொன்ன 2500 இங்கெல்லாம் தான் கொடுக்க உங்களுக்கு டவுட் முடியாது. வருது. இல்ல இப்படி சொல்லிட்டு நீங்க என்ன திமுக கூட்டணியில இருக்கணும் அப்படின்னா அப்ப நீ போகாதன்னு தானே அர்த்தம். அதுதான் கூட்டணி கட்டி நீ ஒரு போகாதன்னு தானே பக்கம் என்ன அர்த்தம். சொல்றாங்க, திமுக கூட்டணியிலே தொடரணும்னு சொல்றாங்க. ஆமா. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் எங்களை அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லல, ம். உங்க விருப்பமோ என்னவோ நீங்க அது என்னவோ நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. இது திமுகவுடைய கேம். இது இப்படியும், அதாவது வெளியே வந்து இப்படி இருக்கணும், ம். நம்ம வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, அவங்கள ஆட்சி அமைக்க விட்டுட்டோம், எதிர்க்கட்சியா நாங்க ரொம்ப தயாரா இருக்கோம், ம். நீங்க தான் வரணும், ஆளுங்கட்சி எப்படி செயல்பட போறீங்க அப்படின்னு ஒரு தோற்றத்தை கொடுக்கறது. ஆனா உள்ளுக்குள்ள இவங்க எல்லாம் திருப்பி திருப்பி கூப்பிட்டு அதை பண்ணாத இதை பண்ணாத, நீங்க ஆதரவு கொடுக்காதீங்க, இப்படின்ற கேம் ஒண்ணு நடந்துகிட்டு தான். ஒருவேளை திமுக வந்து விஜய் அவர்களை வந்து அதிமுக சைடு தள்ளி விட்டு பாஜக சாயம் பூசுறதுக்காக இது திமுக பண்ற வேலையா கூட இருக்கு. இருக்கலாம். இப்பதான் இந்த விசிகா, சிபிஐ, சிபிஎம் கொடுக்கலன்னா விஜயோட ஆப்ஷன், அடுத்த ஆப்ஷன் பாமக. வேற வழி இல்ல, வேற வழியே இல்லாத பட்சத்துல பாமக. சோ 108 ஒரு 5 113 அப்படி ஒரு நாள் 117 போகாம அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து ஓகே இப்ப இருக்கிற நிலைமை, நான் ரீஎலெக்ஷன் வச்சாலும் நான் இதை ஸ்வீப் பண்றேன்ற அந்த கான்பிடென்ட் வந்து அவருக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். அதுதான் நடக்கும். நம்ம பெரும்பாலும் அதுதான் நடக்க போகுது. அப்படின்றப்ப எதுக்கு அதை திருப்பி எடுப்பாருன்ற அந்த பாமகவோ இல்ல அமமுகவோ ஏன் அந்த ஆப்ஷனுக்கு போவாரு? ரீஎலெக்ஷனுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் தயார் இல்லை, யாருக்கும் விருப்பமும் இல்லை. ரீஎலெக்ஷன் வைக்கிறதுலாம் பெரிய உடன்பாடு யாருக்கும் இல்லை, மக்களுமே தயாரா இல்லை. ரீஎலெக்ஷன் திருப்பி உங்களுக்கு ஒரு டேட்டை போட்டு எலெக்ஷன் வச்சு எல்லாரும் போடுறதுல யாருக்கும் பெரிய விருப்பம் இல்லை. அப்போ இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது இதை விட்டு விலக மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் விலகி போக மாட்டாங்க. இந்த ஸ்டாண்ட் அவர் எடுக்கலாம்லன்னு சொன்னேன். இல்ல ஆமா, எந்த ஸ்டாண்ட்? இப்போ இதே ஸ்டாண்ட் வந்து திமுக வந்து அவரை பயன்படுத்துது இல்ல. நான் என்ன சொல்றேன், பரவாயில்லப்பா ஒன்னு ரீஎலெக்ஷன் வைங்க இல்லைன்னா கவர்னர் ஆட்சி வரட்டும் அப்படின்னு சொன்னாருன்னா அப்ப பிஜேபி உள்ள வரும்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அப்ப நீங்க திருப்பி வரிஞ்சு கட்டிட்டு நீங்க வருவீங்களா? இல்லப்பா நாங்க ஆதரவு கொடுக்குறோம், எதுக்குப்பா அவங்களெல்லாம் கூப்பிட்டீங்க, நீ வருவீங்க? ஆதரவு கொடுத்துருவாங்க. இப்பயும் ஆதரவு எல்லாம் கொடுத்துருவாங்க. சும்மா ஒரு ஜோக் காட்டுறது, உடனே எப்படி நம்ம ஒத்துக்கிட்டா நமக்கு எப்படி ஒரு மரியாதை, அதனால வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. 2 யாரு விசிகால இருக்கிறவங்க ஒரு சில பேர் என்னன்னா, இன்னும் 2 சீட்டுன்னு கேவலப்படுத்திட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அந்த 2 சீட்டுக்காக தானே வந்து எங்ககிட்ட நிக்கிறீங்க. 2 சீட்டுக்காக தான் நிக்கிறோம், உங்ககிட்டயே 2 சீட்டு தான் இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, நீங்க சொல்ற மாதிரியே அவர் வேணாம், நான் நிக்கல, பரவாயில்ல இந்த ஆட்சி வேணான்னு சொன்னாலும் பிரச்சனை அவருக்கு கிடையாது, உங்களுக்கு தான். ஒருத்தர் ஆட்சி அமைக்க முடியாம பண்ணிட்டீங்கன்ற அந்த சிம்பத்தியே அவரை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரு. ஏற்கனவே உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் இப்ப இல்ல, சென்னையில எல்லாம் உங்களுக்கு மொத்தமா காலின்னு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் எலெக்ஷன் வச்சா உங்களால ஜெயிச்சிட முடியுமா? பணம் கொடுத்தாலும் இப்ப ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு நிலைக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது, விஜய்க்கு காட்டி கொடுத்துட்டீங்க, எங்கெல்லாம் அவருக்கு ஓட்டு இல்லைன்னு காட்டி கொடுத்துட்டீங்க. இந்த பக்கம் கடலூர் பக்கம், திருவண்ணாமலை பக்கம், விழுப்புரம் பக்கம், கன்னியாகுமரி பக்கத்தெல்லாம் அவருக்கு ஓட்டு இல்லைன்னு காட்டி கொடுத்துருங்க. இப்ப அதெல்லாம் ஸ்ட்ரைட்டா இப்ப அங்க போயிடுவாரு, அந்த எல்லா மாவட்டத்தையும் கவர் பண்ற மாதிரி போயிடுவாங்க. அதனால அந்த எக்ஸ்ட்ரீமுக்கெல்லாம் போகாது. அவ்வளவு திட்டி இருக்கீங்க, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டிருக்கியான்னு திட்டி இருக்கீங்க, இதெல்லாம் திட்டி இருக்கீங்க. அப்போ ரெண்டாவது திமுக அதிமுக வைக்கணும்ன்ற பேச்சுவார்த்தைகளும் போயிருக்கின்றது பரவி இருக்கு. இதெல்லாமே பேக் ஃபயரா தான் ஆகுன்றதுனால விஜய்க்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருவாங்க, இந்த ஆதரவெல்லாம் கொடுத்துருவாங்க. சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியா ஜோக்ஸ் வச்சிருந்தா ஜெயிச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. சோ இதெல்லாம் கடந்து விஜய் வந்துருவாரு. இத்தனை சோதனையை தாண்டினவர், இந்த சோதனையும் தாண்டி வந்து ஆட்சி அமைச்சிருவாரு. அதுக்கு இந்த பிஜேபியும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. சேம் டைம் கூட இருக்கிறவங்களும், இங்க இருக்கிறவங்களும் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்றவங்களும் வந்து திமுக கூட சேர்ந்துக்கிட்டு அந்த கேமை வந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்கன்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னொன்னு இந்த ஒரு இதுவும் இருக்கு, நீங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்றீங்கல்ல. இப்போ ஐயுஎம்எல் போய் கேட்கும்போது என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டாரு. இல்ல ஸ்டாலின் அவர்கள் சொன்னா நாங்க வந்து போறோம், நாங்க வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அதே ஸ்டாலின் அவர்கள் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னா அப்ப திருப்பி ரிட்டர்ன் வந்துட மாட்டாங்களா? அதுதான் சொல்றேன். யுஎம்எல் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நாங்க விஜய் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு. இப்ப மறுபடியும் அருண்ராஜும் போயிட்டு வந்திருக்காரு, அப்பயும் அவங்க அதே தான் சொல்றாங்க, இல்ல வேண்டாம் நாங்க வந்து எங்க கூட்டணி தலைவர் என்ன சொல்றாங்க, அவங்க வரமாட்டாங்க. ஏங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இதுன்னா அது வந்து காங்கிரஸ் தான் இருக்கு. காங்கிரஸே அங்க போகும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரத்துக்குன்னு கேக்குறேன். என் விசுவாசம் குணாவுக்கு
அவ்வளவுதான். அதுல வேற எதுவும் இது பாயிண்ட் கிடையாது. என் விசுவாசம் குணாவுக்கு இல்ல முடியல. அதே மாதிரி இவங்களும் சொல்லிட போறாங்க, தலைவர் அவர்கள் சொன்னாருன்னா நாங்க வரோம்னு சொல்லிட்டு திருப்பி தலைவர் அவர்கள் கூப்பிட்டாரு நாங்க டாடா பைன்ற போறாரு. உங்களுக்கு இங்க பெரிய பிரச்சனை கிடையாது. இந்திய முஸ்லீம் லீக்கை பத்தி உங்களுக்கு பெரிய இங்க இதெல்லாம் கிடையாது. ஆனா விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ சிபிஎம் அப்படி சொன்னா உங்களுடைய முதலாளின்றுவாங்க. ஏற்கனவே அந்த பேச்சு இருக்கு. உங்களுடைய முதலாளிய பேச்சை கேட்டுதான் நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. ஒருவேளை அந்த முடிவு எடுத்தாருன்னா அப்படி நடந்து விஜய்க்கு ஆட்சி அமைக்க முடியாம போய் மறுபடியும் எலெக்ஷன் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, முடிஞ்சு. இப்போ ஒரு 75-80% சிறுபான்மையினர் ஓட்டு விஜய்க்கு வந்திருக்குன்னா 100% வந்து வந்துரும். 99% விஜய்க்கு தான் வந்து விழும். ஸோ அப்போ அதெல்லாம் யோசிப்பாங்க. அதான் சொல்றேனே, சும்மா அப்படியே காட்டுறது. அப்படின்னாலும் விஜய்க்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்க அமமுகவோட 1, இவங்களோட 1, 5 வந்துருது அவங்களுக்கு. டிமாண்ட் என்ன இருந்தாலும் துணை முதலமைச்சரா சரி வாங்க கொடுத்துக்கலாம் பரவாயில்ல, ஏதாவது பொதுப்பணித்துறையா சரி வாங்க கொடுத்துக்கலாம் பரவாயில்லன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உள்ள வந்துட்டு முதல்ல இந்த ஆட்சியை ரன் பண்றதுக்கான வேலையை பார்ப்பாரு. முதலமைச்சராகி ஆட்சியை ரன் பண்றதுக்கான வேலையை பார்ப்பாரு. ரொம்ப குடைச்சல் கொடுக்க போக போக உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் அவர் ஆரம்பிப்பாரு. ஏடிஎம்கே அந்த பக்கம் ஆரம்பிப்பாரு, எடுக்கிறதோ என்னவோ அது அவங்களோட ஆதரவை கேட்கறதோ ஏதோ ஒண்ணு. சோ இதெல்லாம் தாண்டி தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்துல வந்து இருக்காரு. அடுத்தது இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, சூப்பர் ஸ்டார் அவர்கள். இல்ல அதுக்கு முன்னாடி இது இருக்குமே, ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்னு சேர்றது. ஆமா, ஒன்னு சேர்றது. நேத்து நைட்ல இருந்து அதானே பேச்சே, அதானே வந்துகிட்டே இருக்கு. ஒட்டுமொத்த மக்களையும் தூங்க விடாம பண்ண செய்தி அது. எல்லாரும் வந்து பரபரப்பா, என்ன ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்னு சேர்ந்துருச்சு, வடதுருவமும் தென்துருவமும் ஒன்னு சேருதா, எங்கடா சேர விட்ட அப்படின்னு. இல்லங்க இந்த டாக் அப்பையில இருந்து எல்லாருமே போயிட்டு இருக்கு. நிறைய பேர் சொன்னது, நம்ம லோயலாமணி சொல்லியிருக்காங்க, நிறைய பத்திரிகையாளர் சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்க பேர் வந்து விஜய் அவர்களை வீழ்த்தணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்கும். ஆமா, இதுல என்ன பிரச்சனைனா, அப்படி நடந்துச்சுன்னா ஒரு எதிரியா மாறிடுவார் விஜய். ஒட்டுமொத்தத்துக்கும் ஒரே திமுக அதிமுக ஒன்னா இணைஞ்சிடுறாங்க, விஜய் தான் எதிரி ஆயிடுவார். அப்போ இந்த கேமே முடிஞ்சிருச்சு. எது ஏடிஎம்கே டிஎம்கே கேமே முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ விஜய் எதிரி ஆயிடுவாரு. டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே யாராவது ஒருத்தர் தான் இருக்க முடியும். அப்போ யாராவது ஒரு பார்ட்டியே நீங்க வந்து கை கழுவியே ஆகணும். ஸோ அது ஒரு பிரச்சனையா வந்து நிற்கும். ரெண்டாவது, இவங்க சேர்ந்தாங்கன்னா கூட யாரு முதலமைச்சர்? முக ஸ்டாலின் தோத்துட்டாரு. இவரு ஸ்டாலின் தோத்துட்டாருங்க. ஏடிஎம்கே ஆட்சி அமைக்குது, டிஎம்கே வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குது. எடப்பாடி முதலமைச்சர், இவரு துணை முதலமைச்சரா வச்சுப்போம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரா வச்சுக்குங்க. எடப்பாடி முதலமைச்சர் யோசிச்சு பாருங்க அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு. அந்த காம்பினேஷன் இந்த பாத்தீங்களா, அதோ பாத்தீங்களா அந்த காம்பினேஷன். இந்த காம்பினேஷனுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் சட்டசபையில இருக்கணும், இந்த விஷயங்களை பேசணும். சரி, மத்தபடி இது ஓகே, சட்டசபையில இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு சொல்றதெல்லாம் இருக்கட்டும். வணக்கம் சொல்லணும், கட்டி பிடிக்கணும், வணக்கம் சொல்லிப்பாங்க, சிரிச்சுப்பாங்க. அரசியல்வாதிகளால அது முடியும். அந்த பேச்சுக்குள்ளார போல முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு டெண்டர் வரும், இதை எங்களுக்கு கொடு அப்படின்னுவாங்க. ஆளுங்கட்சி நான் எடப்பாடி சொல்லுவாரு, அதுக்கு விதை போட்டது நான் அப்படின்னு இவரு சொல்லுவாரு. நான் கொடுத்ததுனாலதான் நீ ஆட்சி அமைக்கிற, அதனால நான் தான் உனக்கு பங்கு பிரிப்பேன், இத நீ தான், உனக்கு 31 எனக்கு 71 அப்படின்னு. என்னடா கணக்கு இது? 71 30 29. அதான் அந்த மாதிரி 101 இப்ப வந்துருது இல்ல, 101 102 என்னடா கணக்கு போடுறீங்க? உனக்கு 28 எனக்கு 68 சாவடிக்கிறானுங்களேன்ற மாதிரி தான் உங்களுக்கு போகும். அதனால இந்த பாசிபிலிட்டிஸ் வாய்ப்பே கிடையாது. அது இல்லாம அப்புறம் அமைச்சரவை கூடுன்னுவாங்க, இந்த அமைச்சரவை கூட அந்த. அதனால இது ஒரு பெரிய குழப்பம். ஆனா இவங்களுக்குள்ளார அந்த பேச்சு நடந்தது உண்மை. யார் ஏதாவது ஒண்ணு பண்ணலாமா, இப்ப 2 பேருக்குமே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு இந்த பிரச்சனை ஓடுது. இதுல நடுவுல எடப்பாடி ரொம்ப வருத்தப்பட்டாராம். யார் வந்து முதலமைச்சர் வந்து தோத்துட்டாரு குளத்தூர்ல. என்னங்க இப்படி தோத்துட்டாரு, ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய தலைவர், அவர் வந்து தோக்கலாமா அப்படின்னு சொல்லி அதிமுக எம்எல்ஏ ரெசார்ட்டுக்கு போயிருக்காருல்ல, தேர்தல் வேலைகள்லாம் ரொம்ப முடிச்சு களப்படைஞ்சு போயிருக்காங்கல்ல, வெயில் அதிகமா இருக்கு போயிருக்காங்கல்ல, அந்த இது வாங்கிக்கிட்டு போயிருக்காங்க, ஜூஸ் பாட்டில் வாங்கிக்கிட்டு போயிருக்காங்கல்ல, அங்கதான் போய் வாங்கணும். அதான் அங்க இருக்கிறது கொஞ்சம் இதுவா இருக்கும்ல. அது வந்து அவர் சொல்றாரு ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஏன் அவரு ஏன் வருத்தப்படுறாரு? தோக்க அவரு குடுக்கலன்னா அவர் அங்க இருந்து வாங்கிட்டு வந்தா புடிச்சிருவாங்க. அங்க இருந்து வாங்கிட்டு அதுவும் முடியாது. இப்ப இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 4.5 லிட்டர் வரைக்கும் வாங்கிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இல்ல அதுவும் கிடையாது. அண்ணன் சொன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாரு, அவரே காய்ச்சி வர. இல்ல ரெமி மார்ட்டின் சொன்னங்க.
இருக்கு அண்ணன் டாபிக் ஒண்ணு இருக்குது. இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது ஸ்டாலின் தோத்துட்டாருன்னு இவரு வருத்தப்பட்டாராம். இவர் ஏன் வருத்தப்படுறாரு எனக்கு புரியவே இல்லை. அவரு எப்படி வருத்தப்படுவாரு? ஏங்க நீங்க அவர் தோக்கடிக்கணும் தான் நீங்க கட்சி நடத்துறீங்க. அப்ப எதுக்கு சும்மா நிறுத்தினீங்களா? அதிமுக சும்மா நிறுத்தினீங்களா? அதுக்கு நிறுத்தாமலே இருந்திருக்கலாம். சின்னம்மா பாதம் தொட்டுலாம் நான் வழங்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அந்த வலிவேதனைனா எனக்கு தெரியும்ல, ஒரு தோத்துட்டேன் இந்த மாதிரி ஆகுது, நம்மளுக்கு யாராவது ஒரு ஆதரவு கொடுக்காங்களா? இல்ல இருக்குல்ல, தோத்துட்டாருன்னு நினைக்கிறேன்னா அப்ப விஜய் சொன்னது கரெக்டா போச்சு. அப்ப நீங்க எல்லாம் கூட்டு சேர்ந்தது ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள இந்த கேம இன்னொருத்தனுக்கு போனோம்னா உங்களால அதை தாங்கிக்க முடியல. இந்த பேச்சே எப்படி முதல்ல வரும்? திமுக அதிமுக சேர்ந்து இதை செய்யறோம்னா அப்ப மக்கள் மத்தியில உங்களுடைய இது எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்கல்ல. இந்த மாதிரி ஒண்ணு பண்றாங்கன்னா அப்ப விஜய் எவ்வளவு பெரிய ஆளு, விஜய் ஆட்சி அமைக்க கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. நம்ம விஜய் ஆட்சி அமைக்கணும் தான் ஓட்டு போட்டோம். அப்ப நம்மளுடைய இதை மீறி அவருக்கு இவங்களுக்குள்ள பேசி ஒண்ணு பண்றாங்கன்னா அப்ப அது எவ்வளவு பெரிய துரோகம் நமக்குன்னு இன்னமும் விஜய்க்கான சிம்பத்தி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அதனாலேயே அந்த பேச்சு அப்படியே கட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. சும்மா ஒரு பேச்சுவார்த்தை அடிப்படையான அளவுக்கு விஜய் இந்த வேலையை அங்க பார்த்திருக்காருன்னும் போது அது 2 கழகங்களுக்கும் பெரிய பஞ்சாயத்தா போய் முடிஞ்சிருக்கு. இப்ப நீங்க சொன்ன அந்த அருமை நட்சத்திரத்துக்கு வர, அருமை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ற, அருமை நட்சத்திரத்தோட பேர் இப்ப அடிபடுது. என்னன்னா உங்ககிட்ட மேல சந்தேகம் வந்ததுக்கு தான் இப்ப இந்த அடி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இல்ல ஒரு பரவலா இப்ப பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அருமை நட்சத்திரம் இப்போ சொல்லிருங்க நீங்க. அருமை நட்சத்திரம், அருமை நட்சத்திரம்னா எல்லாருக்கும் தெரியும் அருமை நட்சத்திரம் யாருன்னு. அருமை நட்சத்திரம் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சு அது மாதிரி உங்களுடைய கஷ்டமான காலத்திலையும் கடினமான காலத்திலையும் நாங்க கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இவர் எப்பெல்லாம் இந்த மாதிரி கடினமான காலத்துல போனாருன்ற வரலாறு எதுவும் இல்லங்க. அவரு இதுதான் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆழ்ந்து யோசிக்கிறதுல இது ஒரு விஷயம் இருக்கு. இவரு சிஎம்ஆ இவர் ஆட்சி பிடிச்சிருவாரு ஜெயிச்சிருவான்னு கையில இருந்த 10,000 எடுத்துட்டு ஊட்டிக்கு போயிட்டு வந்துட்டாரு. இப்போ தோத்து போயிட்டாரு அப்படின்னோடனே கையில காசு இல்லாம இருக்கும், எதுலாம் இருக்கும். அந்த கடினமான காலத்தை சமாளிக்கிறதுக்கு தான் இவர் போயிருக்காரு. அந்த கடினமான காலத்தை சமாளிக்கிறதுக்கு பேரன் இருக்காரு. பேரன்கிட்ட சம்பளம் வாங்குறதா அருமை நட்சத்திரம். அப்ப அருமை நட்சத்திரத்துக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு பேரன் இருக்கும்போது தாத்தாவுக்கு கொடுக்க மாட்டாரா? அதனால அந்த பிரச்சனை கிடையாது. அவரு என்ன நீங்க இதுல வர மாதிரி இருக்கு தமிழ் படத்துல, பாட்டி இன்னைக்கு என்ன சமைச்சு வச்சிருக்க, கதவை திறந்து பிரம்மாண்டமான வீடா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. 10,000 தான் கையில வச்சிருக்காரு. வீட்டை திறந்து பார்த்தா ஒரு வெள்ளி பீரோ வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் அது. அப்போ அருமை நட்சத்திரம் போய் என்ன சொல்லியிருக்காரு, அருமை நட்சத்திரம் என்ன பேசுறாருன்னா கடினமான காலத்துல உங்க கூட இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம். இது வரலாறு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி கடினமான காலகட்டத்தில் அவர் இருந்ததே இல்லை. இதே மாதிரிதான் கமலஹாசன் அவர் என்ன சொல்றாரு, ஸ்டாலின் மீண்டும் வருவார் வெல்வார் அப்படின்றாரு. ஆனா இன்னைக்கு விஜய் தான் ஆட்சி அமைக்கணும், அதுதான் மக்களுடைய இது அப்படின்ற ஒரு ட்வீட்டையும் போட்டிருக்காரு. நான் கூட லைக் பண்ணாத. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அருமை நட்சத்திரத்தோட பேர் ஏன் அடிபடுதுன்னா இவர் போனதுக்கு அப்புறம் தான் இந்த பேச்சை இப்ப அடிபடுது. திமுக அதிமுக இது ஆண்டவன் கட்டளை சொல்லி விட்டது அங்க இருந்து. ஆமா, டெல்லியில இருக்க ஆண்டவன் கட்டளை நீங்க போய் இந்த மாதிரி சொல்லுங்க, என்ன ரியாக்ஷன் பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு பேச்சு அடிபட்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கிற நம்பத்தகுந்த வட்டாரங்கள் சொல்லுகிறது. நான் பார்த்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, அமித்ஷா ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார். நானே ஊட்டியில ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன், நான் எங்கடா ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுன்னு. ஆட்டத்தை ஆரம்பிக்க ஊட்டியில ஒரு சீட்டுன்றது அவங்க கான்செப்ட்லயே கிடையாது. அவங்க ஆட்டம்ன்றது ஆளுநரை வச்சு. ஆளுநர் நினைச்சிருந்தா விஜய வாங்க நீங்க பதவி ஏற்புங்க, அப்புறம் நீங்க ஒரு வாரத்துக்குள்ள 10 நாளைக்குள்ள ஒரு டைம் கொடுத்து ஒரு 2-3 நாளுக்குள்ள எனக்கு நீங்க பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி அவர் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் பண்ணல. இதுதான் நீங்க பண்ணியே ஆகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கேம் நடக்குது. அப்ப இந்த கேம் நடக்கும் போதுதான் அருமை நட்சத்திரம் போறாரு. அருமை நட்சத்திரம் போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. இந்த நைட்டு இந்த நடக்குது. இப்ப ரெசார்ட்டுக்கு அங்க போனது எல்லாரும். இப்ப ஏன் நீங்க எல்லாம் போய் ஒளிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இப்ப இந்த கலகலப்புல இப்ப ஏன் இவன் நம்ம கூட ஐஸ் பாய் விளையாண்டுட்டு இருக்கான் இந்த ஆளு அப்படின்னு ஒண்ணு சந்தானம் சொல்றாங்க. அந்த மாதிரிதான் இவங்க சம்பந்தமே இல்லாம இப்ப ரெசார்ட்ல போய் எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது குதிரை பேரம் பண்ணி இவங்களை எல்லாம் தூக்கிடுவாங்களாம். தாவேக்கால பேசி குதிரை பேரம் பண்ணி அது பண்றதா இருந்தா அது முதல் நாளே பண்ணிருப்பாங்களே, இங்க எல்லாரையும் வாங்கன்னு தூக்கிட்டு போயிருந்திருக்கலாம். அது ஃபியூச்சர்ல நடக்கும், அது வேற விஷயம். இப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இப்ப அவங்க முறைப்படி போகணும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அருமை இதுல இது என்ன கனெக்ட் பண்ண வராங்கன்னா, ஒருத்தன் வரான், அவன் என்ன பண்றான், சிஎம்மா இருந்தவரை காலி பண்றான். காலி பண்ணி அவரையே தோக்கடிச்சு அவர் ஆட்சியை ரெண்டாவது பெரிய கட்சியா இருந்த அதிமுக எதிர்கட்சி அப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு இருந்தவரு அவரு காணாமலே போயிட்டாரு. 3வது இடத்துக்கு போயிட்டாரு. என்ன நடந்ததுன்னே தெரியல.
3வது இடத்துக்கு போயிட்டாரு. அண்ணன் லிஸ்ட்லயே நான் வந்து ஆக பெரும் அருமை நட்சத்திரம். ஆமா நான் வந்து பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஃபோன் பண்ணா எல்லா நாட்டு சிஎம் எடுப்பாங்க. நான் என் பேரன் கூட விளையாடும்போது அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவர் நான் போன் அடிச்சேன்னா எல்லா சிஎமும் எடுப்பாங்கன்ற மாதிரி. அது இப்ப தமிழ்நாட்டு சிஎம்க்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க. தமிழ்நாட்டு சிஎம் இப்ப யாருன்னு அவருக்கு தெரியல. இப்ப விஜய்க்கு எப்படி பண்றது? எஸ்ஏசிக்கு அடிப்போமா மீன் வந்துச்சு. அதுதான் சொல்றேன். அது மாதிரி பண்ணோன்னே இப்ப இந்த 3 பேருக்கு ஒரு கனெக்ட் ஆகுது. என்னையும் காலி பண்ணி உங்களையும் காலி பண்ணி அவரையும் காலி பண்ணிட்டேன். அப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஆண்டவன் கட்டளை, டெல்லி ஆண்டவன் கட்டளை சொன்னதாக அதை இவர் கொண்டு போய் சேர்த்ததாக. ஏன்னா கடினமான காலங்கள்ல நீங்க போனது இல்லைங்க. 2011 கடினமான காலகட்டம் கலைஞருக்கு. மிகப்பெரிய இதெல்லாம் பண்ணிட்டு ஆட்சி சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு வெறும் 23 பேரோட வந்து வீட்டுக்கு வராது. அப்ப நீங்க அந்த கடினமான காலகட்டத்துல ஒருவேளை இந்த ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கு எது பேலன்ஸ் அமௌண்ட் எதுவும் வாங்க போயிருக்காரா? மேபி இருக்கலாம். அதுவும் இருக்கலாம். எங்கல இருந்து கூப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, வீடியோ எல்லாம் எடுத்தீங்க. நானும் சரி வந்துரும் பார்த்தா ஒன்னும் வர மாதிரியே தெரியல. அதான் அப்படியே உங்க கடினமான காலகட்டத்துல பாத்துட்டு அது என்ன கேஷா இல்ல சந்தோஷா கூட போயிருப்பாரோ? மேபி வெறுப்பேத்து கூட போயிருக்கலாம். அதுதான் நான் கேக்குறேன். பெச்சா பேசுன அடி உழப்பிட்டாங்க. இது நீங்க தோத்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நானாவது ஒரு தடவை தோத்துல நீங்க என்ன சொல்லி சொல்லி காட்டிட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தரா வந்து. ஆமா தோத்துட்டேன். அடி உழப்பிட்டாங்க. ஆமா தலைவா. அந்த மாதிரி ஏதாவது போனாரான்னு தெரியல. பட் அவருடைய பேர் அடிபடுது அரசியல் வட்டாரத்துல. வெறும் சும்மானாச்சுக்கெல்லாம் அடிபடாது. அது ஏதோ காரணம் இருக்கு, அதான் அடிபடுது. ஸோ இது ஒரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த இது அடிபட்டு இருக்குன்றதா இதுல இருக்கக்கூடிய செய்தி. எதுக்கு இவர் துரந்தர வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. இருங்க, அப்புறம் ஏங்க அவர் எவ்வளவு பெரிய ஆளுமைன்னு அவரு காட்ட வேணாமா? ஆமா அப்புறம் பெரிய ஆளுமைதான். ஆளுமை. அப்புறம் இவங்கெல்லாம் எதுக்கு போய் புதுச்சேரியில் உட்கார்ந்து இருக்காங்கன்னு தெரியலையே. அதிமுக அதுதான். அதிமுக ஏதாவது ஆயிடும் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஏற்கனவே ஏதோ பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஏற்கனவே கூவத்தூர் போயிட்டு வந்தாச்சு. இப்ப கூவத்தூர் போக பிடிக்கல. நமக்கு அவனுக்கு தான்டா சண்டை. இவன் ஏன்டா இங்க வந்து ஒளிஞ்சுக்கல? இவங்கள்ட்ட தான் விஷயமே இருக்கு. இந்த புதையலே இவங்கள்ட்ட தான் இருக்கு அதிமுக. ஆமா, இந்த இருக்கக்கூடிய புதையல்ல பாதி என்ன பண்ணுது, ஏன் நம்ம அங்க போக கூடாது அப்படின்னு கேக்குது. ஒய் நாட் அப்படின்றாங்க அவங்க, ஒய்ன்றாங்க இவனுங்க, ஒய் நாட் அப்படின்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க, வெயில் ஜாஸ்தியா இருக்கு, அதனால அந்த பிரதேசத்துக்கு போயிடுங்க, அந்த பிரதேசத்துல உங்களுக்கு குழு குழு குழுன்னு வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் அங்க அமிச்சாச்சு. அந்த டீமை பாதுகாக்க தான் இப்ப இபிஎஸ் போறாரு. அவரை பாதுகாக்க சொன்னது சிவி சண்முகம். எனக்கு புரியல. வெளில போலான்னு சொன்னதும் பாதுகாக்க அனுப்புனதும் ஒரே ஆளா? வெளியே போ சொன்னது ஒருத்தர், அவரை கொண்டு போய் தங்க வச்சது ஒருத்தர், அத பாதுகாக்க போறவர் தான் இவரு. யாரு? 3வது பெரிய கட்சி இப்ப எடப்பாடி. ஆமா, அவருதான் இப்ப அவங்க பாதுகாக்க போறாரு. இன்னொருத்தர் இந்த டீமை கொண்டு போய் தங்க வச்சார்ல, அவரு டெல்லிக்கு போறாரு. சிவிஎஸ் இது ராஜினாமா பண்றது. நீ ஏன்பா இப்ப ராஜினாமா பண்றனா? அதுல ஒரு கணக்கு இருக்கு, கதை இருக்கு அப்படின்னு அது ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னவா இருக்கும் தெரியல. அது மேபி வெளியே வந்து இங்க எம்எல்ஏக்கள் எல்லாம் ஆதரவை வாங்கி அங்க கொண்டு போய் கொடுக்கலாம். ஏன் இவங்க எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு எடப்பாடி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்து நாங்க வந்து நடக்க போகுது, விரைவில் நடக்கும். அப்படியா? நடக்கும். இல்ல இன்னும் 4 நாள் தாங்க டைம் இருக்குது. அதுக்குள்ள நடக்குமா? அதுக்குள்ள இந்த 6 பேர் வந்துருவாங்க. சிபிஐ சிபிஎம் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்க. ஆட்சி அமைச்சு இவரு குளத்தூர் இவரு வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னார்னா வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்க வந்துருங்க, பட்டாசு வச்சிட்டீங்களா, இப்ப வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப இந்த டீம் உள்ளார போகும். அப்ப மொத்தமா உள்ள போக கூட வாய்ப்பு இருக்கு. நாங்க ஆதரவு கொடுக்குறோம். கணக்கெல்லாம் பண்ணிருப்பாங்களா? இது எல்லாம் பெரிய கணக்கு இருக்கு. இது எல்லாத்துலயும் இருக்கு. இல்ல தாவேகா சைடு பண்ணிருப்பாங்க. தாவேகா சைடுல பண்ணதுனாலதான் வந்து எல்லாமே ஓடிட்டு இருக்கு. தாவேகா சைடுல இப்ப உடனடியா இந்த பக்கம் போக வேண்டாம், ஏடிஎம்கே சைடு போக வேண்டாம் தான் இப்ப சிவிஎஸ் அங்க போயிருக்காரு, டெல்லிக்கு போயிருக்காரு. ரிசைன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட பாய்ச்சல் இருக்கு. அவன் வரணும், அவன் ஏடிஎம்கேவா வரக்கூடாது, தாவேகாவா வரணும் அப்படின்னு. அது வரைக்கும் நீ பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்லி இவரு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. பாதுகாக்க அவர் நினைச்சிட்டு இருக்காரு நம்ம பாதுகாக்க போறோம்னு. பாதுகாக்கல, நீ அந்த டீம்ல ஒருத்தன், நீ அங்க போய் இரு.
நீயும் புதுச்சேரியில போய் இரு அப்படின்ற மாதிரி வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ எடப்பாடியை வச்சு கேம் ஆடலான்றது பிளானு. பட் எடப்பாடியே கேம் ஆட போறாருன்றதுதான் இதுல இருக்கக்கூடிய சாராம்சம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சாராம்சம். கேம்லயே இல்லாதவரை வச்சு ஒரு கேம். அவர் என்னதாங்க பண்ணுவாரு? 47 பேர் வச்சிருக்காரு. 3வது பெரிய கட்சின்னு பெருமையா பேசிக்கலாம். எதிர்கட்சியா செயல்படணும். எதிர்கட்சியா செயல்படணும்னா அது திமுக காட்டி முடியாது. எடுத்தோடனே ஆரம்பிச்சிட்டாரு பாத்தீங்களா? உன்னால 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, 2500 ரூபாய் கொடுக்க முடியாது, நீ 1000 ரூபாய கொடு, உன்னால அதை பண்ண முடியாது இதை பண்ண முடியாதுன்னு இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்து விஜய் ஃபேஸ் பண்ணணும். என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்றத ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு நடுவில் இவர் வந்து ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாது. இவர் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண வந்தா பின்னாடி இருக்க சிவிஎஸ் என்ன சொல்லுவாரு? செவனேன்னு இருங்களாங்க, உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு எடப்பாடி முறைச்சாருன்னா வேலுமணி என்ன முறைக்கிறீங்க, முறைக்கிறவெல்லாம் எங்களை வச்சுக்காதீங்க அப்படின்னு இவரு சொல்லுவாரு. தலைவன்டா அப்படின்னாங்கன்னா எஸ்பி வேலுமணி சொல்லுவாரு. தலைவன் சொன்னாருன்னா யாரு? ஹலோ உங்களுக்கு எல்லாம் நான் தான் பாஸ், நான் சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படின்னு. அதெல்லாம் அப்போ, இப்போ இல்ல, இப்ப நாங்க தான் தலைவர்கள். எதிர்கட்சியா இருக்கும்போது கூட ஏதோ ஒரு சைடு தோணுச்சு, இப்ப அதெல்லாம் தோணல. விஜயபாஸ் யாரா அவன் பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு இதெல்லாம் வரும், நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ எடப்பாடியால பேசலாம் முடியாது, அது கண்ட்ரோல்லையும் கூட வைக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச அவரால் இனிமே கண்ட்ரோல்லாம் வைக்க முடியாது. இவங்களாம் இப்ப உருட்டிட்டு இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய தலைவர், ஆளுமை பேச்சு ஆளுமை அப்படி இப்படின்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் என்ன பெரிய ஆளுமை, கிழிச்சாரு 10 தடவை தோத்துட்டாரு அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சானா இப்பவே எல்லாரும் தனித்தனியா பேசுறாங்க. எஸ்பி வேலுமணி, இவங்க சிவிஎஸ் எல்லாம் தனித்தனியா பேசுறாங்க. அப்ப ஃபியூச்சர்ல இது நடக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏங்க திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது இருக்காதா? 5 வருஷம் அவங்க பொழப்ப ஓட்டணும்ல, அப்ப இதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் நம்மளுடைய, நான் யோசிக்கிறது இப்படிதான். இப்படியாக இருக்கும் நடக்கும், அரசியல் எதுவும் நடக்கிறதுக்கு இது ஒரு இருக்கு. அடுத்தது திமுக அறிவாலயத்துல வந்து ஒப்பாரிலாம் இருக்கலாம். ஜெயிச்சவங்களாம் இன்னைக்கு அன்னைக்கு கூட போய் தானே ஒப்பாரி வச்சுட்டு வந்தாங்க. குளத்தூருக்கு போனாங்கல்ல, சாபம் விடுறானுங்களே குளத்தூர்ல போய் மக்கள்லாம் நாசமா போயிடுவீங்கடா அப்படின்னு. நாசமா போனதுனால தானே தோக்கவே அடிச்சிருக்காங்க, அதனாலதான்டா தோக்க அடிச்சோம். இப்ப திருப்பி வந்து நாசமா போறதுக்கு அங்க என்ன இருக்கு? இப்ப எதுக்கு திருப்பி கூப்பிட்டுருக்காங்க? எல்லாத்தையும் ஆலோசனை பண்றதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஜெயிச்ச கேண்டிடேட் எல்லாம் வந்து போய் ஸ்டாலினை விருப்பத்திட்டு வருவாங்க, தலைவரை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. ரீஎலெக்ஷன் வச்சா நம்ம ஜெயிச்சிருவோம்னு ஏதோ ஆலோசனை கேட்க. ரீஎலெக்ஷனுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போனாதான் ரீஎலெக்ஷன்லாம். நான் எதுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா, உதயநிதியை சட்டசபையின் தலைவரா அங்க எதிர்கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கிறதுக்காக வர சொல்லியிருப்பாங்க. இனிமேட்டு அப்பா விஆர்எஸ்லாம் இல்ல, அவர் வந்து அறிக்கைகள்லாம் கொடுப்பாரு. சட்டசபைக்கு வர முடியாதுல்ல, எட்டி மட்டும் தான் பார்க்க முடியும், இப்ப உள்ளார வர முடியாது. இவர் எழுதி கொடுப்பாரு, அங்க போய் படிப்பாரு. இவர் எழுதி கொடுப்பாரா? யாரு? இல்ல தப்பா தெரியாம சொல்லிட்டேன் நானு. யாராவது எழுதி கொடுப்பாங்க, அது அவர் அங்க படிப்பாரு, அது வேற. கொடுக்க மாட்டாரா? நான் நிறைய போட்டோ வீடியோ எல்லாம் பாத்திருக்கேன், இப்படி வச்சு போட்டு. கார்ல கூட மு க ஸ்டாலின் எழுதுவாரு, அதுக்கு பேர் எழுதுறதா? அதுக்கு பேர் எழுதுறது கிடையாதுங்க. அவங்க அப்பா எழுதி கொடுத்து சொன்னாருன்னா ஓகே, அதெல்லாம் அது முடியும். அது இனிமே முடியாது. அங்க இருந்து கொடுத்தாங்க ஞானப்பால், எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட இருக்கு. அவருக்கு இல்ல, இவருக்கு அது கிடையாதுங்க. இவரு வந்து அரசியல்ல தான் எழுதுறது. அந்த நிறுவனத்தை பக்கத்துல வச்சுக்கலாமே, இப்பயும் அதுதான் போயிடுச்சே. அவங்க எழுதி கொடுப்பாங்க, இழுத்து மூடியாச்சு. ஒரு ஆட்சி மட்டும் அவங்க கூட இருந்தாங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஒரு ஆட்சி மட்டும் இருந்ததுன்னா மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டு மேல ஒரு செடியை நட்டு வச்சு தண்ணி ஊத்திட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே சென்னையில எல்லாம் பண்ணியாச்சு, சென்னை கோயம்புத்தூர் எல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் இருக்கிறது இந்த திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கன்னியாகுமரி இந்த மாதிரி இடத்துலதான். இன்னும் ஒரு ஆட்சி தாங்கி இருந்ததுன்னா மொத்தமா சமாதி பண்ணிட்டு சிமெண்ட் வச்சு பூசிருப்பான். பூசி தப்பி தவறி கூட எந்திரிச்சு வெளில வந்துடக்கூடாது அப்படின்னு. உள்ள டிக்கி டிக்கின்னு சவுண்டு கேக்குதா அப்படின்னு வானுங்க. எம்ஜிஆர் சமாதிக்கு போன மாதிரி டிக்கி டிக்கின்னு சவுண்டு கேக்குதா? ரகசியம் இன்னும் எனக்கு தெரியல. அந்த எம்ஜிஆர் கேக்குது. இல்ல நான் இன்னும் காது வச்சு கேட்டு பார்த்தது இல்ல. 150 வருஷம் ஆச்சு, சும்மா இருங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுனால எதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதுதான். ஸோ அதனால சிவி சண்முகம் எல்லாம் ஒருவாக செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ உதயநிதி ஸ்டாலின் தலைவராகிறதுக்காக நாளைக்கு சட்டசபையில் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவராக அவரை வந்து சொல்றதுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இதுல ஆதரவு கொடுக்க வேண்டியிருக்கு, போட்டா கையெழுத்து போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ரெஜிஸ்டர் வச்சிருக்கேன், அப்படியே போட்டுட்டு போயிருங்க. கவர்ல போட்டு 2000 ரூபான்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. உள்ள போய் பார்த்தா 200 ரூபா இருக்கும். என்னன்னு திருப்பி கேட்க முடியாது, அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். முடிஞ்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து அதுல ஒன்றும் இல்லை. உதயநிதி தலைவர், எதிர்கட்சி தலைவர், விஜய் முதலமைச்சர், அந்த இனிமே அதுதான் விஜய் வெர்சஸ் உதய் தான்.
நடுவில் எடப்பாடி இந்த கேமுக்குலாம் இனிமே வேலைகள் கிடையாது. ஆனா அது வெறும் 200ன்றது அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. நீங்க வெறும் 200 நீங்க பாக்குறீங்க. அதனாலதான் தோத்தது. நான் எப்படி பாக்குறேன்னா அது வந்து இந்த அயன் படத்துல வரும் பாத்தீங்களா, பாதி நோட்டு இங்க இருக்கும் பாதி நோட்டு அங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது வந்து இது பார்க்க தான் 200 இருக்கும். 200 க்ரோஸ்க்கான வேலைகள் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு, ஒளிஞ்சு இருக்குது. இந்த இது எங்கேயாவது திருட்டு நடந்துச்சுன்னா தாவக்காவை சேர்ந்த இளைஞர் தொண்டர் அந்த மாதிரி போட்டு செல்போன் திருட்டு அப்படின்னு ஒன்று சொன்னேன். பிடிச்சி அடிச்சு பார்த்தேன்னா தெரியுது. ஏந்துக்கு நான் வந்து டிவிக்கேன்னு சொன்னேன்னா இல்லைங்க தெரியாமன்னு சொல்லிட்டாங்க கொத்தடிமை. அதே மாதிரி இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு ஆஸ்பத்திரியில் எங்கள் அப்பா வந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி மருத்துவம்னா அதுவும் இல்லாமல் ஒரு 85,000 என்னமோ வந்து பிடிங்கி போயிட்டார். இந்த மாதிரி தாவைக்காவை சேர்ந்த அவர் முன்னாடி மைக் கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்துட்டு அவர் யார் அடி வாங்கினவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அது வந்து தாவேக்கா பண்ணுச்சு, இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது பண்ணணும், ஏதாவது கேஸ் இருக்கும் பாரு எடுத்து போட்டு விடு அப்படின்ற மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இணையத்திலயும் ஒரு சில விஷயங்கள் 65 வயது மதிப்பு மிக்க மூதாட்டி கருப்பொழிப்பு யாரா தாவேக்கா கைது ஏங்க வேணாம் அங்க அது 30 வயசுக்கு அப்படா இப்ப கிடையாதுன்ற மாதிரி பழைய வீடியோ எல்லாமே எடுத்து போட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தாவேக்கான்னு தான் வந்து வரும். ஏன்னா வந்து கொடுத்த அடி அந்த மாதிரி வந்து யாருமே எதிர்பார்க்காத அடி. அப்போ உங்களுக்கு என்னன்னா சின்னதா ஏதாவது ஒண்ணு இப்ப நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இதை பார்த்த உடனே தாவேக்கா இப்பதான் வருது அதுக்குள்ள இந்த மாதிரிலாம் அராஜகம் அமைக்கலையே. நீ ஆட்சி அமைச்சாவது தாவேக்காவோட ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். ஆட்சி அமைக்கவே போராட்டம் முடியல. அதுக்கே வந்து விடுதலை சிறுத்தைகள்லாம் வந்து பிகு பண்ணிட்டு இருக்கு. இப்ப வந்து தாவேக்கா இப்ப தாவேக்கா ஆட்சி அமையல இப்ப நீ ஒத்துக்கிறியா தாவேக்கா ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னு நீ வந்து ஏத்துக்கிறியான்னு? இல்ல அதுவே தனிப்பெரும்பான்மை வாங்காம தான் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து தாவேக்கா ஆட்சி இப்ப தாவேக்கா இனிமே இது அதிகம் பாக்கலாங்க. தாவேக்கா இது எப்படி எதிர்கொள்வாங்கன்னு தெரியல. இது எதிர்கொள்ளலாம் தேவையில்லை. இதெல்லாம் அப்படியே நடக்கதான் செய்யும். இதெல்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்குதான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கான்ல, அவன் எடுத்து போட்டு அடிச்சுப்பான். நான் இங்க பாரு இது கிடையாது இது வேற அப்படின்ட்டு அவன் எடுத்து போட்டு இல்ல அதுவும் நடக்குது. இப்படி ஒண்ணு பரப்பிட்டே இருக்கும்போது இந்த சைடுல இருந்து எடுத்து போட்டு இது நீங்க பண்ணீங்கன்னா அதை அவங்க பண்ணுவாங்க. அப்புறம் இந்த விஜய் சரவணன் அவர் தஞ்சாவூர்காரர் அவர் வந்து குடிச்சிட்டு ஆடுறாரு. அது எப்ப எடுத்த வீடியோனே தெரியல. அதை எடுத்து போட்டுட்டு இப்ப வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முக்கியமா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பாரு இதுதான் வந்து கேண்டிடேட் லிஸ்ட். இந்த தற்கூரிங்க தான் வந்து கேண்டிடேட் லிஸ்ட். இந்த கோயம்புத்தூர்ல அந்த ஒரு லேடி அவங்க பார்த்தோன்னா கேன்சருக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து இது இருக்குன்னு சொல்கிறவங்க இவங்க ஒரு இதுவா. அதே மாதிரி தூத்துக்குடி நம்ம இவர் இருக்கார்ல அவர் நண்பர் இருக்கார் ஸ்ரீநாத், அவர் வந்து ஒரு காமெடி கேரக்டராக இருக்கார், அவர்லாம் ஒரு இதுவா. அதே மாதிரி தஞ்சாவூர் அந்த டான்ஸ் ஆடின எம்எல்ஏ அவரு ஒரு இதுவா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்கெல்லாம் தான் உங்கள் கேண்டிடேட்டா. அதே மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் இதுல இருந்து வந்த ஒருத்தர் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் தான் உங்களோட கேண்டிடேட்டா. எல்லாமே வந்து அழிவு பாதைக்கான ஆரம்பம். இது ஏற்கனவே பண்ணிதான் நீங்க இந்த நிலைமையில வந்து நிக்கிறீங்க. இப்ப திருப்பி நீங்க அதே தான் பண்ண போறீங்கன்னா அதனால இன்னும் லாஸ் கிடையாது. நீங்க எக்ஸ்போஸ் பண்றன்ற பேர்ல நீங்க தான் எக்ஸ்போஸ் ஆவீங்க. அது உண்மையா இருந்துச்சுன்னா ஓகே. ஆனா அதையே நீங்க வந்து நீங்களா உருவாக்கி எல்லாத்துக்கும் தாவேக்கா காரணம் ஏதாவது இப்போ எல்லாரும் தாவேக்கா காரணம்னு சொன்னோன்னா எல்லாரும் நம்பிடுவாங்களான்னு கேட்டா நம்ப மாட்டாங்க. ஏன்னா 60 வருஷமா ஆண்டது நீங்க 2 பேரும் தான். அப்ப உங்க மேல எது சொன்னாலும் அவன் நம்புவான். ஆனா புதுசா வரவன் இவன் இதை பண்ணிருக்கான்னா இப்ப நம்ம விஜய் தாமு அவர்கள் வந்து அந்த வாளால கட் பண்ணதை நம்ம வந்து சொல்றோம் தப்பு அப்படின்னு சொல்றோம். அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஆமா அது போய் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல. அது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாற்றம் அது வந்து நடக்கும். இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மகாமுனின்னு ஒரு படத்துல வரும் ஒரு டயலாக் வரும், உண்மையான ரவுடிங்க அவங்க இருக்கிற இடத்த காட்டிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கப்பிங்க தான் வந்து காட்டிக்குங்க, 10 ரூபாய்க்கு டீயை சாப்பிட்டு காசு கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் இதுங்கெல்லாம் கப்பிங்க. அதாவது இல்லாத விஷயத்த இல்ல எங்கேயாவது சின்னதா நடக்கிறதா தாவேக்கா நிர்வாகி ஐயோ தாவேக்கா நிர்வாகி அப்படின்னு எல்லாம். அதாவது விளாத்திக்குளம் மாதிரி, அப்புறம் இந்த இதுல பிளைட்ல ஒரு பெண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டோம், ஒரு திமுக நிர்வாகி வந்து சிறுமி கிட்ட வந்து பாலியல் ரீதியா தப்பா நடந்தது. இப்ப தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் நடந்தது, அவன் வந்து கைது பண்ணி. இப்ப இந்த மாதிரினா ஓகே. இது எல்லாத்துக்கும் நீங்க வந்து தாவேக்கா போடும்போது அது ஒன்றும் பெரிய இதாகாது. தேவையில்லாம இவங்க தான் எக்ஸ்போஸ் ஆவாங்க. அதே இன்னொரு இடத்துல இந்த ஏதோ காருக்கு வெளியில தூங்கிக்கிட்டே போய் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த கொடி போட்டிருந்தால இங்க பாருங்க தற்கூரிங்க தான் இது மாதிரி பண்ணுதுங்கன்னு மக்களுக்கு வந்து இது பண்றாங்களா. கடைசியில் அது எல்லாமே திமுக தற்கூரிங்க எல்லாம் சேர்ந்து இப்ப ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்கல்ல. அடுத்து மறுபடியும் தற்கூரின்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் தற்கூரிங்க 208 தொகுதியா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இவ்வளவு கஷ்டப்படலாம் தேவையில்லை. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருக்கலாம், யாருக்கும் எந்த வேலையும் இருக்காது. இது இங்க ஆப்போசிட்ல பேசுறது கூட இங்க ஆள் இல்லாம போயிடும். அது ஒண்ணு பாக்கணும்னு ஆசையா இருக்குது. கூடிய சீக்கிரம் நடக்கணும்.
அந்த மாதிரி ஆகிறதுக்கு வந்து இல்ல இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது கண்டிப்பா அதுதான், அந்த நடக்கும். மாதிரி பண்றதுக்குலாம் வழிவகுக்காதீங்க அப்படின்றது தான் செய்திகள். அப்புறம் இன்னொன்னு என் மனசுல ரொம்ப நெருடல் வந்து கொடுத்துருச்சு. மண் நியூஸ்ல வந்து ஒரு கார்டு போட்டிருந்தாங்க. திமுகவை விட 3.52% வாக்கு மட்டுமே அதிகமாக தாவேகா பெற்றுள்ளது. 3.52% மட்டுமே தாவேகா பெற்றுள்ளது. நாங்க பெரிய கட்சி. ஆமா. என்னை விட நீ 3 தானே வாங்கியிருக்க. 1.25 கோடி பைத்தியமே, 1.25 கோடி ஓட்டு வாங்கியிருக்க ஒருத்தன். நீ எவ்வளவு வாங்கியிருக்க? 1 கோடியே பிளஸ் ஏதோ வாங்கியிருக்க. புதுசா வந்து 2 வருஷத்துல கட்டமைப்பே இல்லாம, வேட்பாளர் யாருன்னே தெரியாம, விஜய் விசில் அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டுமே வெறும் 1.25 கோடி ஓட்டை வாங்கியிருக்கக்கூடிய அந்த கட்சி எங்க இருக்கு? 75 வருஷம் பழமையான கட்சி நாங்க. எங்க பிராண்டே மு.க. ஸ்டாலின் தான். அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் தான் சின்ன பிராண்டு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு எல்லாம் சொல்லிட்டு எங்க அமைச்சர்கள் யாரு தெரியுமா, என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, தமிழுக்கு தமிழ்னு பேர் வச்சதே நாங்க தான் தெரியுமா, தமிழ்நாட்டை தமிழ்நாடுன்னு மாத்தினதே நாங்க தான் தெரியுமா, அண்ணா தெரியுமா, கலைஞர் தெரியுமான்லாம் கேட்டுட்டு பெரும் பெரும் பருந்துன்னு பாட்டெல்லாம் போட்டுட்டு எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு 3% தான் வித்தியாசம்னா அசிங்கமா இல்ல? இவ்வளவு எங்க இருக்கு அவங்க இருக்கா? இவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம்? தோத்துட்டியே. நாங்க வெறும் 3 சில்ட்ரன் சொல்லிட்டு ஒரு கார்டு போட்டு உங்களை சிறுபான்மைப்படுத்திட்டோம் பாத்தீங்களா? என்ன கார்டு மட்டும் தான் அவனால போட்டுக்க முடியும், வேற என்ன பண்ணிக்க முடியும்? எதுக்கு? அது ஏதோ ஒண்ணு சொல்லுவான், யார் மேலயும் இருக்கிற விசுவாசத்துக்கு. 3% எல்லாம் சரிங்க. இந்த 3% குளத்தூர்ல வந்திருக்க கூடாது. இந்த 3% குளத்தூர்ல வந்திருக்க கூடாது. வந்திருக்காது. வரல. அப்ப நீ பேசக்கூடாது, எடுத்துட்டு ஓடு. அப்படி இவங்கதான் இப்ப கார்டு போட்டு சந்தோஷப்பட்டுக்கலாங்க. எங்களுக்கு அவங்களுக்கு இவ்வளவுதான் வித்தியாசம். ஏங்க இதை நீங்க அதிமுக கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு. நீங்களும் அவங்களும் பெரிய பாரம்பரிய எதிரிகள், நீங்க சார்பட்டா பரம்பரை, அவங்க இடியாப்ப பரம்பரை, அடிச்சுக்கீங்க வச்சுக்கீங்கன்னா பரவாயில்ல. திடீர்னு அந்த கபிலன்ல வந்து சொல்றீங்க நீங்க, கபிலா உனக்கு எனக்கு இவ்வளவுதான் வித்தியாசம். டேய் அவனுக்கு ஆடவே தெரியாது, அவன் ஏதோ பார்த்துட்டு உங்களை எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவுதான் கேமான்னு சொல்லி உள்ள வந்துருக்கான். அவங்க கிட்ட போய் நீங்க வந்து வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க ஏற்கனவே உங்களை அடிச்சு சமாதி பண்ணியாச்சு. திரும்ப திரும்ப வந்து நான் வந்து எப்ப பார்த்தாலும் வீர உனக்கு எனக்கு இவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அந்த சர்பட்டால வரும்ல, என் கூட மோதி போடுறான்னு சுண்டு வரல தான் சண்டை போடுவோம் பரவாயில்லையா, லெஃப்ட் ஹேண்ட்ல தான் சண்டை போடுவோம் பரவாயில்லையான்ற மாதிரி இருக்கு. 3% வச்சுக்கிட்டு நான் உனக்கு எனக்கு இவ்வளவுதான் வித்தியாசம். இது இவங்களோட சதவீத கணக்கு இப்படிதான், உனக்கு எனக்கு இவ்வளவுதான். ஆனா நீங்க நம்பர்ஸ்ல கணக்கு பண்ணுங்க, 1.25 இருக்கும். ஆமா, இவங்க 1.5 கோடியே என்னமோ 1.30 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்காங்க. இவ்வளவுதான். இதுதான் இவங்களுடைய அரசியல். இப்படிதான் பண்ணணும்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. இது இப்படிதான் பண்ணுவோம். இது நீங்க இது சொல்றீங்க. நான் ஒண்ணு பார்த்தேன் இளைஞர் செய்திகள் என்ன போடுறான்னா, இளைஞர் டிவில என்ன போடுறாங்கன்னா, டிவில செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா, பதவி ஆசை அப்படின்னு மேல ஒரு கொட்டை எழுத்துல டேக். என்னடான்னு உள்ள போய் பார்த்தா யாருக்குடான்னு பார்த்தா விஜய்கா. ஆளுநரை மீண்டும் மறுமுறை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்காக கோரிக்கை விடுத்தார் அப்படின்னு. இப்ப இவங்களா தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுநரை கூப்பிடும்போது இல்லங்க எங்களுக்கு பதவி மேலாம் பெரிய விருப்பம் கிடையாது, ஏதோ நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்றதுக்காக நாங்க வந்து வரோன்ற மாதிரி சொல்ற மாதிரியும், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றது தானே உங்களுடைய ஆகப்பெரும் சாதனையாவே இருந்துச்சு. அதுக்குதானே அழுதிங்க 5 வருஷமே. அந்த 5 வருஷத்துலயே அதிக ஆகப்பெரும் சாதனையா பார்க்கப்பட்டதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு சொல்றதுதான் உங்களுடைய ஆகப்பெரும் சாதனையாவே இருந்துச்சு. அதை ஒரு தடவை ஆசைக்கு சொல்லிக்கிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அது திருப்பி அதுக்கு வந்து ஆசைப்படாதீங்க. அதனால வந்து இந்த பதவி ஆசைன்னு போறதெல்லாம் வந்து அந்த வன்மத்தை எப்படி தீர்த்துக்கிறது? வன்மம் உள்ளாரே இருந்தா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அப்பப்போ கொஞ்சம் இறக்கி வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இல்ல அதுதான் அஜித் ஏதோ சொல்லுவார்ல, ஒருத்தர் மேல இருக்கிற ஆசைனால எதுக்கு இன்னொருத்தரை வந்து அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு. விசுவாசத்தை காட்டுறதுக்கு, ஒருத்தர் மேல நீங்க வச்சிருக்க விசுவாசத்தை காட்டுறதுக்கு மத்தவங்களையும் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னீங்க. சரி, அதெல்லாம் விசுவாசம் கிடையாதுங்க, அதெல்லாம் சம்பளத்துக்கு வேலை செய்யறது. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் நேற்று நைட்டு விஜய் அவர்கள் வந்து பாருங்க, அவருக்கு பின்னாடி அந்த எஸ்கட் கான்வே அந்த வண்டிகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ வர்றது இல்ல, எல்லாமே தாண்டி போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. விஜய் தாங்க வேணான்னு இருக்காரு. அது வந்து ஏன் இப்ப இன்னும் நம்ம பதவியே இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஏன் இந்த இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்காரு. அதான் அவர் சொல்றதா ஒண்ணுதான்.
அவர் வந்து ப்ராப்பரா ஒன்று பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம பதவி ஏற்புன்றது இப்படிதான் இருக்கணும். நம்ம வந்து இப்ப இந்த வேலை தான் நம்ம வந்து பதவி ஏற்கணும். அது நம்மளோட அரசியலுக்கும் வந்து சப்போர்ட்டா இருக்கணும். அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் வாங்கன்றாங்க. அதை புரிஞ்சுக்காம விடுதலை சிறுத்தைகள் எனக்கு இன்னும் அவர் ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளையாவே இருப்பாரோன்ற சந்தேகம் வருதுன்னெல்லாம் வந்து பேசுறாரு. அவங்க இன்னும் திமுகவின் பிடியிலிருந்து வெளியே வரலன்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். அதை ஆளூர் ஷானவாஸ் கன்ஃபார்ம் பண்றாரு. நான் என்ன சொல்றேன், அவர் வந்து திமுகவுக்கே போயிடலாம். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க விடுதலை சிறுத்தைகள் போயிருவாங்க, அடுத்தது போயிருவாங்க. இவங்க ஒருவேளை இங்க வந்துட்டாங்கன்னா அவர் அங்க போனாலும் போயிடுவார். கண்டிப்பா போயிருவாரு. இதுதான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்பாடா அப்படின்ற மாதிரி அவர் போனாலும் போகலாம். பார்ப்போம். கண்டிப்பா கார்த்திக், நாளைக்கு என்ன நடக்க காத்து இருக்குதுன்னு தெரியல. நைட்டு தூங்க விட்டாலே போதும் நம்மளுக்கு, அப்படிதான் பிரேக்கிங்க பார்த்தாலாம் கவலைப்படாதீங்க. பிரேக்கிங்க அது இவங்க சேனல் முக்கியமா, இவங்க சேனல் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சோசியல் மீடியால ஒரு நியூஸ் பரவுது, அந்த நியூஸ் அப்படியே இதுக்கு கன்வே ஆகுது, நேஷனல் மீடியாவுக்கு கன்வே ஆகுது, அது அப்படியே நம்ம ஊருக்கு கன்வே ஆகுது, அது அப்படியே சுழண்டுகிட்டே இருக்குது. ஸோ அதனால பிரேக்கிங்கை பார்த்து ஐயோ ஐயோ விஜய் சிஎம் ஆகிறது உறுதி, கான்ஃபிடென்ட்டா இருக்கு, அதுல எதுவும் மாற்றமே கிடையாது, விஜய் தான் சிஎம் ஆகும். கொஞ்சம் டிலே ஆகும், இந்த இழுபறிகள் இருக்கும் அரசியல்ல. எடுத்தோன்னு இப்போ உங்களுக்கு எடுத்தோன்னு விஜய் அவர்கள் 118 எடுத்திருந்தா இந்த பஞ்சாயத்தே கிடையாது. காங்கிரஸ் நேரத்துக்கு வந்திருக்கும் 118 123 அப்படின்னு அவங்க போயிருப்பாங்க. இப்போ ஒரு 108 தான் எடுத்திருக்காருன்றதுனால தான் இந்த பஞ்சாயத்து. இது இப்போ உங்களுக்கு வேற வந்துட்டு இருக்குது. முன்னாடி 10 சீட்டாவது வருவாரான்னு யோசிச்சுட்டு இருந்தோம், இப்ப ஏன்டா 10 சீட்டு கம்மியா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இது ஒண்ணும் பண்ண முடியாது, நடந்து முடிஞ்ச விஷயம். பட் இது காலங்கள் அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கும். விஜய் அவர்கள் அதே 108ல இருக்க மாட்டாரு. நிறைய சம்பவங்கள் நடைபெறும். அந்த சம்பவங்கள் நடைபெறும் போது அந்த இடத்துல இடைத்தேர்தல்கள் வரலாம். அப்ப அந்த இடைத்தேர்தல் வரும்போது விஜய் ஜெயிக்கலாம், இல்லையா அதிமுக உடஞ்சி இந்த பக்கம் வரலாம். எவ்வளவோ சம்பவங்கள் இருக்கு. அதுக்காக நம்ம இதுக்கு வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் டிலே ஆகுது. அது நாளைக்கோ நாளை மறுநாளோ இல்லை ஒரு 2-3 நாள் கழிச்சோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து 10ஆம் தேதிக்குள்ள நடக்கிறதுக்கான விஜய் சிஎம் ஆகிறது இருக்குங்க, அதுலலாம் டவுட் கிடையாதுங்க. கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளவுதான். அதையும் தாண்டி இவங்க ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்தாங்கன்னா அப்ப அரசியல் நிகழ்வே பெரிய மாற்றம் ஏற்படும். அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் நடக்கலாம். பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, அவ்வளவுதான். கண்டிப்பா நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் இதை பத்தி பேசுவோம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.